ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கேட் எஸ்கேப்ன்ற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். பாருங்கள், இந்த பூனை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. உங்களுக்கு டாக் பிடிக்குமா பூனை பிடிக்குமான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இது வந்து கேட் எஸ்கேப்புன்றதுனால கேட் ரூம் விட்டு எஸ்கேப் பண்ணணும். ஃபஸ்ட் லெவலு. ஓகே, அவன்கிட்ட மாட்டாமல் போகணும், இல்லைன்னா பிடிச்சிருவான். செகண்ட் லெவலு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒருத்தர் போயின்னே இருக்கான். நடுவில் எங்கள் பூனை எங்கடா தோற்று. ஓகே, இந்த பக்கம் போகும்போது நம்ம இந்த பக்கம் நைஸாக போயிடலாம். ஓகே, கண்டினியூ கொடுத்துடலாம். இந்த தடவை 2 பேர் இருக்காங்க. இப்படா முன்னாடி நான் போயிட்டதுக்கப்புறம் இது மாரி ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது இந்த கேம். இதுக்குள்ளே மறைஞ்சிக்கிறதாங்க. இப்படி போயிட்டு இப்படி போயிடலாம். சூப்பர். கிஃப்ட்டு நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா எல்லா கேம்லேயும் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ண முடியாது. நெட்டு இருந்தால் விளம்பரம் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த பொட்டி ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் கொடுக்காமலே இருக்கலாமே டாடி அப்படின்னு தான் எனக்கு தோணும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. ஓகே, நம்ம லெவல் 6 வந்துட்டோம். என்னடா ஸ்டாரு இந்த பக்கம் வரோம். கூட பின்னாடி ரெயின்போ வந்தது பார்த்தீங்களா? இது என்னது? சாப்பிட்டு பார்க்கலாம். இது சவுர் இடிச்சு தள்ளுறதுக்கா? சூப்பர். இங்கே பாருங்க, இந்த பூனை அது நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோடனே பூனை குண்டாக எடுத்து அது உடச்சி தள்ளி போகிறதுக்கு. பாருங்க, என்னோட மின்னல். இங்கே பாருங்க, அங்கே ஷாக் அடிக்குது. இப்போ நம்ம நேராக போகலாம் கைஸ். இங்கே போங்க, குட்டி பூனை. நம்மளுக்கு ஷாக் அடிக்குமான்னு தெரியல. இதுண்டா ஃபீட் இட், லெட்ஸ் ஃபீட் ஹியர். இந்த பூனை டச் பண்ண சொல்கிறாங்க. இந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? மேலே பாருங்கள், ஃபுல்லாக கொடுக்கணுமா? மேலே இருக்கிறது எமோஜிஸ் தானே, எமோஜிஸ் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம பூனை இங்கே இருக்குது. சாப்பிட்டு கொடுத்துட்டு நம்ம இதை போட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த தடவை நிறைய பொட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். பாடி சாப்பிட்டாச்சு, இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த ஸ்டார் எடுத்துக்கலாம். இன்னெல்லாம் பண்ணிட்டு போகலாம். இது என்னடா இது? சீ, இது என்னோட இந்த பக்கம் இருந்தது எஸ்கேப் டோரு. நான் அதை பார்க்கவே இல்லை. அது என்னதுன்னு அமுத்தலான்னு போகிறேன். ஷாக் கொடு. அப்போ எங்கடா இருக்கு எஸ்கேப் டோரு? எப்படிக்கா போனால் ஷாக் அடிச்சிடும். நம்ம எப்படிக்கா போயிடணும்? பாடி நல்லா வேலை. இந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்கலாம். கரண்ட் விட்டு வருதுங்க. நான் அந்த புதையல் எடுக்கனா போனேன். ஷாக் அடிச்சு பாருங்க. கரெக்டாக நம்ம அந்த டைமில் போயிடணும். மறுபடியும் கரெக்டாக நம்ம அது நிற்கும் போது போனோம். இப்போ நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். அவன் பாருங்க, இங்கே மேலே அமுத்தி விட்டுறாங்க. அதனால தான் அங்கே எரிஞ்சு இருக்கு. இப்போ கண்டுபிடிச்சிட்டு
இங்கே பாருங்க, அது மேலே நடந்து போயிட்டுருக்கான். இது என்ன ஆகுது தெரியலையே. ஓ, இது நம்ம தான் அமுத்த முடியும் guys. ஸ்நாக்ஸ் ஐயோ பிடிச்சிட்டா. ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சிட்டா guys. நம்ம இதை அமுத்தி விட்டுட்டு நம்ம டக்கு டக்குன்னு போயிடலாம். ஐயோ ஸ்டார் எடுக்கல. ஐயோ ஜஸ்ட்டு guys. அப்பாடி ஸ்டார் எடுத்தாச்சு. அப்படியே நேரம் ஓட்டுறா கைப்புள்ள. பாடி ஒரு வழியாக போயாச்சு. இது என்னடா ஒரே இடத்துல சுற்றின்னு இருப்பாங்க. அவனை தொட்டுட இந்த ஆள் நம்மளை பிடிக்கல. ஓகே, இது என்னடா, இது என்ன டைமண்ட். இங்கே எங்கேயாச்சும் பட்டன் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இந்த டைமண்ட் எடுக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இல்லை guys, அது டைமண்ட் எடுக்க முடியல. இங்கே பாருங்க, அந்த பட்டன் ஆப்னோடனே இங்கே டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட நான் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். நீங்கள் கிராணி கேம் ப்ளே பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. கூட சீக்கிரம் அதோட வீடியோ வரும். பாய். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் பாய் பாய்.